ஜப்பானுக்கு வேலைக்கு ஆள் தேவை. அவர்களால் டிபெண்ட் செய்ய இந்தியா போன்ற ஒரு நாட்டை தவிர வேறு இஸ்லாமிய நாடுகளுக்கு செல்ல முடியாது. காரணம், இந்தியர்கள் திறமைசாலிகள். இங்கு நன்றி சொல்ல வேண்டியது நரேந்திர மோடி கவர்மெண்ட் கொண்டு வந்த ஸ்கில் டெவலப்மெண்ட் தான் வெற்றி அடைந்தது. அந்த வெற்றியின் ஒரு பகுதியாக செமிகண்டக்டர் போன்ற 3 பெரிய ஃபேக்டரிஸ் மற்றும் பிளான்ட்ஸ் ஆசாமில் வருகின்றன. குவஹாத்தியுடன் தொடர்புடையவை. அதற்கு இளைஞர்களை தயார் செய்கிறார்கள். இப்பொழுது தாய்வானின் இஷ்யூவை பார்ப்போம். தாய்வான் கடுமையான நர்சிங் மற்றும் டெக்னிக்கல் ஷார்ட்டேஜை எதிர்கொள்கிறது. இங்குள்ள கவர்மெண்ட் மற்றும் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் இதை பற்றி ஸ்டடி செய்ய வேண்டும். எங்கே நமது மக்களுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்கும் பிளாட்ஃபார்ம் உள்ளது? நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது, இந்த சிங்கப்பூர், ஜப்பான் மற்றும் தாய்வான் போன்ற நாடுகளில் அவர்களின் லைஃப் ஸ்டைல் மற்றும் வாழ்க்கை முறை ஐரோப்பிய ஸ்டாண்டர்ட்ஸ் விட மேலானது. இந்த நாடுகளில் நான் சென்றுள்ளேன். அவர்களுக்கு கவர்மெண்ட் அனைத்து ஃப்ரீடம்ஸ் மற்றும் ஃபெசிலிட்டிஸ் கொடுக்கிறது, ஜாப் செக்யூரிட்டி கொடுக்கிறது. நீங்கள் அங்கு தெரிந்து கொண்டிருக்க தேவையில்லை. அதேபோல் லேபர் கேம்பில் போய் தூங்க வேண்டியதில்லை. காரணம், அவர்கள் எந்த முறையில் வாழ்கிறார்களோ அந்த முறையில் நீங்கள் வாழலாம். அதுவே இந்த நாட்டின் சிறப்பு. முன்பு ஒரு வீடியோவை நான் செய்திருந்தேன், ஜப்பானுடன் தொடர்புடையது. அங்கு சென்ற பாகிஸ்தானியர்கள் உள்ளனர். அவர்களுக்கு சிறப்பு லாஸ் வேண்டும், மற்ற மத சம்பந்தப்பட்ட லாஸ் வேண்டும் என்று கோரினர். அதனால் ஜப்பானீஸ் கவர்மெண்ட் பலரை டிபோர்ட் செய்தது. சிந்தித்து பாருங்கள், 2030 வரை ஏறத்தாழ 5 அல்லது 6 லட்சம் பேர் ஜப்பான் கம்பெனிஸ் இந்தியாவிலிருந்து ரெக்ரூட் செய்ய போகிறது. பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி வருகிறது. அதை கேப்சர் செய்வது நமது ஒவ்வொரு மாநிலங்களின் டியூட்டி ஆகும்.